இந்தாங்க சார் டிக்கெட். அரசூர் ஒன்று கொடுங்க. ஏங்க உங்களுக்கு என்ன தனியாக சொல்லணுமா? அரசூர்லாம் நிற்காதுங்க. திருச்சியில் பஸ் எடுத்தா சென்னையில் தான் நீ போட்டீங்களோ? அப்போ இந்த நடுவில் இருக்க ஊரில் இருக்கலாம் பாவப்பட்டவங்களா? சென்னையில் மட்டும் நுழைஞ்ச உடனே தாம்பரம் குரம்பேட்டை பல்லாவரம் 30 மேலே நிப்பாட்டீங்க சார். அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல இறங்கணும்னா கார் தான் வச்சுக்கணும். இனிமேல் கார்லேயே வந்துக்கிறேன் சார். எவன் எக்கடி கட் பண்ண உங்களுக்கு என்ன? சரியான சிலர் எடுத்து டிக்கெட் வாங்கணும். அதானே உங்க கவலை. அரசூர் நிற்காது, நீங்கள் விழுப்புரத்தில் இறங்கிக்கங்க. கொடுங்க சார். எவ்வளோ? 150 ரூபா. விழுப்புரத்தில் இறங்கிக்கங்க. விழுப்புரமா? ம் சரி. சார் சார் கொஞ்சம் எழுந்திருங்க. லேடிஸ் இங்கே உட்காரட்டும், நீங்கள் அங்கே உட்காந்துக்குங்க. சரி வாங்க, நீ அங்கே உட்காந்துக்கோமா. சார் இங்கே விண்டோ சீட்டில் உட்காந்து. ம் தேங்க்ஸ். தாம்பரம் தான் வந்திருக்கு. தாம்பரமா? அடுத்த பஸ்ல ஏற்கனவே 4 பஸ் மிஸ் பண்ணியாச்சு. இது 5வது. போணுமா? ஆமா. பைக்ல போகும்போது ஸ்பீடா போகாதீங்க. பாத்து போ. சரியா? அங்க சீட் இருக்கு. பாத்து போ. சரி. எல்லாரும் கேட்டுன்னு சொல்லு. ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். ஒரு சீட்டுக்கு போறோம் இல்ல பாத்துக்க. நான் பாத்துறேனே. நிறுத்துங்க. நிறுத்துங்க. என்ன சார்? நானும் வரேன். ஏறுங்க சார். என்னங்க இது? மதியம் மீட்டிங் இருக்குல்ல? கொஞ்ச தூரம் கூட வந்துட்டேன். அப்படியே திரும்பி வந்துடுறேனே. ப்ளீஸ். சென்னைக்கும் எனக்கு உள்ள தொடர்பு இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா சென்னைன்னா அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். நீங்கள் ரசிப்பது சூரியன் பண்பலை வானொலி 93.5. மேடம் ஆட்டோ. வேணாம். number you have called is currently unavailable. If you are a the phone number you have called is currently unavailable. திருச்சிக்கு பஸ் 9 மணிக்குமா? ஹலோ, நான் அமுதாக்கா. அமுதா வந்துட்டியா?
சாரிம்மா, எங்க மாமனாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதுக்கு காஞ்சிபுரம் வந்துட்டேன். நேத்து நைட்டே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட தான் ஃபோன் இல்லையா, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரிம்மா, நான் சென்னை வரதுக்கே ஈவினிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, இன்டர்வியூ முடிச்சு எனக்கு ஃபோன் பண்றியா? ஐயோ அக்கா, எனக்கு இப்போ அழுக வர மாதிரி இருக்கு. நான் இங்க தனியா போறது, பஸ் நிக்குது. நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஐயோ, ஒன்றும் பயப்படாதம்மா. இப்போ நீ எங்க இருக்க? பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல தானே? ஆமா. அங்கேருந்து அப்படியே வெளியே வா. லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அங்கேருந்து நேரா வந்து ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ்ஸை பிடிச்சி KMC டிக்கெட் வாங்கி இறங்கிடு. KMC கோயம்பேட்ல இருந்து 5, 6 கரெக்டா 7வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வேல இறங்கி அந்த பக்கம் வந்தீங்கன்னா 37G பஸ் வரும் லெஃப்ட் சைடுல. 37G பிடிச்சி காலேஜ் ரோட்ல இறங்கிக்கும். KMCல இருந்து 5வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடி. இல்ல வேணாம், ஆட்டோ கூட வேணாம், சேஃப்டி இல்ல. ஒன்று பண்ணு, ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கோ. DPN கேட்டு இறங்கிடு. அங்கேருந்து 3, 4வது பில்டிங், கண்ணாடி பில்டிங், பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. அங்கதான் உனக்கு இன்டர்வியூ. அக்கா, நீங்க அட்ரஸே 3 நிமிஷம் சொல்றீங்க. என்னால முடியாதுக்கா. சரி, பக்கத்துல யாராவது இருந்தா போனை கொடு. நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா. கொடுங்கறேன்ல. 1 செகண்ட். அம்மா, ஏய் அக்கா கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? ஏமா? அட்ரஸ். நானே ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாதுமா. அவங்களும் ஊருக்கு புதுசாங்கக்கா. வேற யாராவது இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கொடு. ஒரு செகண்டுக்கா. ஓகே. இல்லடா, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அந்த ஃபோன்ல 1 செகண்ட். என்ன ஃபோன்? அட்ரஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் கால் யூ பேக் டா. நான் உன்னடா ஃபோன் அட்ரஸ் கேக்குறேன். ஏடா. ஹலோ சார், என் பேரு செல்வி. அந்த பொண்ணு என்னோட கசின் சிஸ்டர். இன்டர்வியூக்காக வந்திருக்கா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் பயப்படுறா. நீங்க மட்டும் தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் அவளை டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் 15 ஏற்றி விட்டுறீங்களா? சாரிங்க, நான் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண வந்தேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சார் ப்ளீஸ். நான் தான் சார் அவளை பிக்கப் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனால் ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். இல்லைங்க சார், அவள் BA 92% மார்க் வாங்கியிருக்கா. இப்போ கூட சிட்டியில் ஒர்க் பண்ண பயந்துக்கிட்டு ஊரில் 3000 ரூபாய்க்கு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். நான் தான் கம்பல் பண்ணி அவளை அப்ளிகேஷனே போட வச்சேன். இந்த இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக அவளுக்கு வேலை கிடைக்கும் சார். மினிமம் 25,000 சேலரி கிடைக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, தேங்க்யூ சார். அவகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். இந்தாங்க. சொல்லுங்கக்கா. அமுதா, நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை கரெக்டாக 15 ஏற்றி விட்டுருவாரு. சரி. இங்கே பாரு, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க. என்ன புரியுதா? இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்கக்கா. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே அங்கேயிருந்து நேராக வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ்ஸை பிடிச்சி KMC டிக்கெட் வாங்கி இறங்கிடு. அந்த பஸ் தான் இருக்கேன். கொஞ்சம் கூட அந்த 37G ஏற்றி விட்டுறீங்களா? கண்டக்டர் கிட்டே சொல்லுங்க. ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இந்தாமா, பேக் வச்சுட்டு பேசிட்டு இருக்க. பஸ் எடுத்துறாங்களா? ஏறு. சரி, ஏறுங்க. இல்ல, நீங்க அங்க உட்காருங்க, நான் அங்க உட்காந்துக்கிறேன். டிக்கெட் வாங்கலாம், வாங்கிக்கங்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்கம்மா போனோம்? 2 KMC கொடுங்க. அருமாக்கெல்லாம் இறங்க. பாத்துருமா. பொறுமையா ஏரியா. எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கங்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்கப்பா போனோம்? ராட்வே வா.
டிக்கெட் 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 வாங்கலாம் வாங்கிக்கங்க. டிக்கெட் வாங்கலாம் வாங்கிக்கப்பா. தம்பி எதுக்கு படியில் நிக்கிற? உள்ளதாடா இருக்கல ஏறு. டிக்கெட் டிக்கெட். ஹலோ இங்கே தான் இறங்கணும். இல்ல அக்கா 7 ஸ்டாப்னு சொன்னாங்க. 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஏங்க நீங்க கேஎம்சில தானே இறங்கணும். ஆமா, இதான் கேஎம்சி. நான் கரெக்டா கவுண்ட் பண்ணேன். 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஹலோ இது எல்எஸ்எஸ். எல்லா ஸ்டாப்லயும் நிக்காது சார். போன ஸ்டாப் என்ன ஸ்டாப்? கேஎம்சி. போதுமா? சாரி. பேர் என்ன? தப்பா நினைக்க கூடாது. உங்க பேரு, நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் யாரு, என்ன பண்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இப்படி பேசி ஏமாற்றி நகையெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்களாம். சில சமயம் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி விற்றுருவாங்களாம். நியூஸ் பேப்பரில் நடந்தது என்ன, கதையில் நிஜம் எல்லாத்திலும் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். உங்களை பற்றி சொல்லலை, பொதுவாக தான் சொன்னேன். ஹலோ தனுஷ், நான் தான் பேசுகிறேன். ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து ஸ்டொமக் அப்செட். ஆமாம், 5-6 டைம்ஸ் இருக்கும். ஒரு 1 hour பர்மிஷன் சொல்லிடுறியா? ஓகே தேங்க்ஸ்டா. நான் ஒரு ஃபோன் பண்ணோம். இந்தாங்க. வேணாம், பூத்தில் பண்ணிக்கிறேன்.